சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வெறி துணியாக எடுப்பார் மேடம், பட்டு துணியாக தான் எடுப்பார், இது தைக்க மாட்டார். எல்லாத்துலேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், சிலை இருக்கும். அப்படி அவங்க ஊரில் லோக்கலில் மட்டும் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தால் ஏதாவது சிலை வர வைப்பார். அவர் தான், மற்ற எதுவுமே பண்ண மாட்டார். அதை கொடுத்துட்டு அதோட அவர் அவங்கள கட் பண்ணிடுவார், வர வைக்க மாட்டார். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் என்ன, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே தெரியும். அவரை போலீஸ் தவிர வேறு யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது மேடம். எனக்கு ஃபுல் நான் நிறைய பேர் ஜாதகம் பாரு கிளி அதெல்லாம் எதையும் நம்ப மாட்டேன் நான். ஆனால் அருணுகிட்ட ஒரே ஒன்று, இந்த சிலை அடித்து இந்த மற்றதெல்லாம் பண்ணா இருப்பார். அதை வச்சு அவர் ஃபுல் டீட்டில் அவர் யாருமே அவர் கிட்ட வேணால் நெருங்க முடியாது. உங்க பேருங்க? லோகநாதன். சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரோமா. சொல்லுங்க லோகநாதன், என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து டைலர் வேலை செய்கிறேன். சரி, நான் அருணகிரிகிட்ட வேட்டை வளம் போனோம் மேடம். யார் அருணகிரி? அருணகிரின்னு சொல்லி வேட்டை வளத்தில் இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்க போனோம். அவர் யாரு? அவர் வந்து ஜோதிடர். அவர் சரி, ஜோதிடர் பார்க்க போகும்போது நாங்கள் வேற ஒருத்தர்கிட்ட போனோம், ராஜமணிக்குன்னு சொல்லி. ராஜமணிகிட்ட போகும்போது, ராஜமாணிக்கம் யாரு? ராஜமணிக்கும் அதே ஊர்ல ஜோதிடம் பாக்குறாரு. சரி, பாக்குறாரு. எதுக்காக ஜோதிடம் பார்க்க போனீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? பிரச்சனை இல்லை, கல்யாண பிரச்சனைக்காக போனோம். ஜாதகம் கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு? ஆகலாம். யாரெல்லாம் போறீங்க? நான் போயிட்டு இருந்தேன், எங்க அக்கா வள்ளின்னு சொல்லி போயிருந்தாங்க. எங்க கூட இன்னொருத்தர் எங்க சொந்தக்காரர் அங்கேயே இருக்காங்க வேட்டவாளத்துல. உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா இறந்துட்டாங்க. சோ உங்க அக்காவோட தான் இருக்கீங்க? ஆமா, அக்காவோட இருக்கும். நீங்க ஒரு தம்பி ஒரு அக்கா அவ்வளவுதானா? அக்கா இருக்காங்க, இன்னொரு அக்கா இருக்காங்க, வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகலன்னு சொல்லி அவர் எல்லாம் செய்தி தரேன்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு அவர் வர சொல்லி அவங்க வீட்டுக்கு போனார். வெத்தலை பூ வாங்கிட்டு வாங்கினாரு. நாங்கள் வெத்தலை பூ வாங்கிட்டு போனோம். போயிட்டு அதில் தரிசனம் 101 ரூபாய்க்கு சொன்னார். 101 ரூபாய்க்கு சொல்லிட்டு ஒரு ஓட்டை எடுத்து வந்த சீமை ஓட்டை எடுத்துன்னு வந்து அதை உடைச்சிட்டு அதை ரவுண்டு தீத்துட்டு என் கையில் கொடுத்து மூட சொன்னார். அதை மூடி திருப்பி திறக்க சொன்னார். பித்தளை சிலை வந்துச்சு. பித்தளை சிலை வந்து அந்த பூ மேலே வெத்தலை பாக்கு மேலே வைக்க சொல்லிட்டு மறுபடியும் வந்து 1 ரூபா காயின்ஸ் எடுத்தாருங்க. 1 ரூபா காயின்ஸ் எடுத்து என்கிட்ட எல்லார்கிட்டையும் காட்டினார். நாங்கள் 3-4 பேர் உட்காந்துருந்தோம். அந்த 1 ரூபா காயின்ஸை காட்டி செங்காமூட்டு கல்லி ஒன்று எடுத்துன்னு வந்து வச்சு அதை தீத்தினார். தீத்தினோடனே அது 2 ரூபாய் போய் 2 ரூபாய் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டுறாருங்க. பாருங்க எவ்வளோ இருக்குது நல்லா பாருங்க. என்கிட்ட 1 ரூபா தீத்தும் போதும் அவர் கேட்டார், இது 1 ரூபா தானே, 2 ரூபாய் நல்லா பார்த்துங்கன்னு சொல்லி சொன்னார். 1 ரூபா தான். ரெண்டாவது அவர் தீத்தின உடனே அதை தீத்து என்கிட்ட காட்டுற 2 ரூபா காயின்ஸை வச்சுட்டு மறுபடியும் அப்படியே எங்கள் எதிரே யாரும் என்ன பண்ணார்,
லட்டு சாக்லேட் வர வச்சார். அப்படி அந்த சாமி அதில் ஒரு படம்லாம் வச்சுக்கிறாரு, சுற்றி கொட்டையில் படம் வச்சுக்கிறாரு. அந்த படத்தில் வந்து அப்படியே லட்டு சாக்லேட் வருது. இது எங்கேருந்து வருதுன்னா இது கடவுளுடைய சக்தி. இல்ல கையில வந்ததா இல்ல கீழே இருந்ததா? கீழே இப்படி கையை காட்டுறாருங்க அப்படியே வருது. எங்க வந்தது? அந்த அந்த ஆமாம், அந்த நாங்கள் வெத்தலைப்பாக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெத்தலைப்பாக்கு பூவில் வந்து அப்படியே வருது. உடம்புல என்னென்ன மச்சம் இருக்குது, என்னென்ன இருக்குது, நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணோம் போனோம், அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், நான் கேட்குறோன்னு சொல்லி சொன்னோம். மறுபடியும் ஒரு இது எடுத்தாந்து ஓட்டை எடுத்தாந்து மறுபடியும் தீர்த்தி இன்னொருத்தங்க கையில், எங்கள் அக்கா கையில் கொடுத்தாரு. அவங்க கையில் கொடுத்து திருப்பி தரேன்றாரு. அது வந்து மறுபடியும் திறந்தா சிலை வருது. எனக்கு விநாயகர் சிலை கொடுத்தாரு, அவங்களுக்கு வந்து அம்மன் சிலை கொடுத்தாரு. 2 பேருக்கும் 2 சிலை கொடுத்தாரு. கொடுத்துட்டு உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அப்படியே ஜாதகம் பார்க்குறாரு. ஓரளவுக்கு ஒரு சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஒன்னனுக்கு உனக்கும் வந்து பிரச்சனையெல்லாம் இருக்குது, அந்த ஒன்ன பக்கத்தில் இருக்காது, ஒன்னனை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து இரு, உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒரு வருஷமாக இங்கே இரு, நான் உனக்கு பிரச்சனைலாம் முடிச்சிடறேன்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் சொன்னேன், அவ்வளோ தொழில் வந்து எப்படி சாமி இவ்வளோ தொழில் இங்கே வந்து குடும்பம் இருக்க முடியும்னு சொல்லி சொன்னேன். உங்கள் சொந்தக்காரர் தானே எல்லாம் இருக்காங்க, இருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் சென்று நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு உடனே இவர் என்ன பண்ணாருங்க, என்கிட்ட இருந்து மறுபடியும் எனக்கு கல்யாணம் இதுக்காக வந்து என்கிட்ட வந்து அவங்க வீட்டில் இட்டு போய் மறுபடியும் ஜாதகம் பார்க்குறாரு. ஜாதகம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட எவ்வளோ பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸ் தான் எனக்கு அக்கௌண்ட், பாண்டிச்சேரி போஸ்ட் ஆஃபீஸு, அந்த அக்கௌண்ட்டு நம்பர், அந்த எவ்வளோ பணம் போட்டுக்கிறேன், என்னென்ன பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவர் எங்கள் கூட நல்லா பழகினிருந்து எங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட ஃபுல்லாக காசு வாங்கிட்டார். ஒரு 1,30,000 வாங்கிட்டார். எதுக்கு காசு வாங்குறாரு? நீங்க ஏன் கொடுத்தீங்க? அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டால், அவருடைய நினைவிலே எங்களை வச்சிருந்துட்டாரு. அவருடைய நினைவிலே அவர் என்ன எப்படி காசு கேட்பாரு உங்ககிட்ட? என்கிட்ட வந்து நான் வந்து உனக்கு வந்து கல்யாணம் இதுக்கு வந்து நான் செய்யறேன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் மருந்து கொடுப்பாருங்க. ஒவ்வொரு டைம் இது வந்து திருவண்ணாமலை போவார், என்னையும் கூட்டும் போய்க்கிறார். திருவண்ணாமலை போகும்போது அந்த வேரெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வேறு வாங்கிட்டு வரும்போது அதை செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சு படைகின்றார். அப்போ படைக்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து 10,000, 20,000, 5,000 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுறாரு. திடீர்னு அப்போ நாங்கள் அது என்ன காசு ஏதாவது எங்ககிட்ட கையில் இல்லைன்னு சொன்னால் அவர் உடனே அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கின்னு உடனே வந்து ஒரு 2 டைம் ஒரு தடவை 500 வர வச்சு கொடுத்தாரு, நீ செலவுக்கு வச்சிங்கன்னு சொல்லி. மறுபடியும் ஒரு டைமு வந்து 1000 வர வச்சு கொடுத்தாரு. வர வச்சு கொடுத்து அவங்க வீட்டம்மா செல்லுக்கு 100 போட சொன்னார், அவர் செல்லுக்கு 100 போட சொன்னார், என் செல்லுக்கு 100 போட்டுக்குன்னு மீதி 500. மீதி வந்து 500 சில்லறை இருந்து அதை இட்டு போய் சாயந்தரமாக இருக்கும் அவங்க வீட்டில் வண்டி எடுத்துன்னு வந்து அவர் போய் 2 பாட்டில் பீர் வாங்கிக்கினார். அவர் வாங்கிக்கிட்டு பகடா 1/2 கிலோ பகடா வாங்கிக்கின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் அவங்க வீட்டில் இட்டு போய் என்னை கீழே உட்கார வச்சுட்டாரு. கடவுளே. கீழே உட்கார வச்சுட்டு அவர் மேலே போய் சாப்பிட்றாரு. அவங்க வீட்டில் இன்னொருத்தர் வந்து நானும் அவரும் பேசிக்கணும். இவர் சாப்பிட்டு வந்து மறுபடியும் ஒருத்தருக்கு ஜோதிடம் பார்க்குறாரு, பீர் அடிச்சுட்டு வந்து அங்கே மேலே அடிச்சுட்டு எங்களை 2 பேரும் கூட்டு பாட்டில் வீட்டில் எல்லாத்தையும் போட்டு அவங்க பின்னாடி கழனி வச்சுக்கிறாரு. அது கழனியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிகரெட் அப்படியே முழுசாக வருது, ஃபுல்லாக முழுசாக வருது, ஒரு வத்தி சீல் பிரிக்காமல் அப்படியே வருது. அவர் சும்மா அப்படியே நின்றுக்கிறாரு மாடியில், அதை அப்படியே சீல் பிரிக்காமல் வருது. அது அந்த சிகரெட்டை ஃபுல்லாக அடிச்சுட்டார். ஒரு பாக்கெட் சிகரெட் அடிச்சு 2 சிகரெட்டு தான் மீதி இருந்து. அதை அப்படியே அந்த வத்தி சிகரெட்டு இப்படி எடுத்தார், அப்படி பின்னாரு, அது எங்கே போச்சுன்னே தெரியல. என்னென்ன செய்வார் அவர்? வேற அவர் வந்து அதான் வந்து 50 ரூபாயை வந்து 100 ரூபா ஆக்குவார், 100 ரூபாயை அப்படியே 500 ரூபா ஆக்குவார், 500 ரூபாயை அப்படியே 1000 ரூபா ஆக்குவார். அவர் கேட்ட இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பெரிய பெரிய பேங்க்கில் பெரிய பெரிய வங்கியிலேருந்து வரும். ஆனால் இது வந்து கள்ள நோட்டும் வரும், நல்ல நோட்டும் வரும். இது சில டைமில் மாட்டினா பிரச்சனை ஆகிடும். இது அதனால் வந்து நான் வெளியாளுக்கெல்லாம் யாருக்கும் பண்ண மாட்டேன், நீ வந்து வெளியூர்லேருந்து வந்துக்கிறதுனால இதுமாரி என் கூட இருக்கிறனாலன்னு சொல்லி வச்சு உனக்கு நான் காட்டுறேன்னு சொன்னேன். ஒரு நாள் திருவண்ணாமலை கூட்டும் போனார். கோயிலில் கூட்டும் போய் அவர் கூட நான் அனாவசியம் மாட்டேன், கோயிலுக்குன்னா மட்டும்தான் போவேன், இல்லைன்னா இந்த இது மூலிகை வாங்கின்னு வந்து செய்யணும்னு சொல்லி அதுக்கு போவேன். அப்போ போகும்போது நானும் அவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வந்து ஹோட்டலில் வரும்போது என்ன பின்னால் வர சொன்னார். அப்படியே வந்து இப்படின்னாரு 1000 ரூபா தாள் அப்படியே கூப்பிட்டு சில்லறை வாங்கினு உடனே எனக்கு கூப்பிட்றாரு, வா திடீர்னு நாங்கள் நின்னாக்க நோட்டு ஏதாவது பிரச்சனை வரும், கள்ள நோட்டை வரும், வா போகலான்னு சொல்லி உடனே வண்டியில் கூட்டின்னு உடனே வந்துட்டார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் அதான் ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி என் ஒய்ஃபு கூட அது 3 நாள் கூட இல்லை, 3 நாளாக எந்த ஒரு நினைவுமே இல்லாமல் ஆக்கிட்டாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி அவர் தான் இது பண்ண சொன்னார், கல்யாணம் பண்ண சொல்லி நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். யாரு பொண்ணு? அது எங்கள் ரிலேஷன் பொண்ணு தான். அது 30 வேற எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அந்த பொண்ணு 3 நாள் நினைவே இல்லை. நினைவு இல்லாதனால இவருக்கு அண்ணன் இருக்காரு முருகன் சொல்லி,
இவர் வந்து எனக்கு நகை பணம் தரணும் போகணும்னு சொல்லி இவர் என் கூட இருந்தால அவர் ஒரு நாள் பயங்கரமாக திட்டிட்டேன். நான் அசிங்கமாக திட்டிட்டேன். ஏன்? காசு 1,30,000 வாங்கிட்டாரு, அக்காட்ட நகை வாங்கிக்கிறாரு, எல்லாம் வாங்கிக்கிறாரு. நகை எதுக்கு வாங்குறாரு? அவர் நகை வந்து ஏதோ கஷ்டமாகுதுன்னு சொல்லி வைக்கிறதுக்காக வாங்கினார். வாங்கிட்டு எனக்கு தெரியாம அக்காட்ட வாங்கிட்டாரு. வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வருவார் போவார், எங்களுக்கு அப்படியே எல்லாமே இவர் எங்க கூட இருந்துன்னு கை வராத, கை வலிக்குங்க, அப்படியே கையை அப்படியே போல்ட்டு போட்டு முட்டுக்கிற மாதிரி இருக்கும், போக மாதிரி இருக்கும். நைட்டு நடு நேரத்தில் அப்போ உடனே பார்த்தாக்கா இவரை போய் கூட்டு வருவேன். வருவார், ஒரு சாக்கு பூச்சி எடுத்து அப்படியே இப்படி கிரிக்கிட்டு ஒரு வேப்பில் வச்சா சொல்லி இப்படி தூத்து வரும். உடனே அந்த வலி ஒரு செகண்ட்ல எப்படி போகணும்னு தெரியாது. கலப்புறம் கொளுத்தவரை அப்படியே இது பண்ணுவார். வேற என்னென்ன பண்ணியிருக்காரு மந்திரத்துல? அவர் வந்து அதான் மேடம் வந்து இந்த லிங்கம் இருக்கு பாத்தீங்களா வெளியில சாமி கோயில்ல, அந்த லிங்கத்துல வந்து இப்படி ஒரு கல்புரம் வைப்பாரு. கல்புரம் வச்சு அப்படியே கொளுத்துனாருன்னா அப்படியே ஒரு பட்டு புடவை அப்படியே எடுப்பாரு. என்கிட்ட இருந்த காசை பூரா வாங்கிட்டு லாஸ்ட்ல என்ன வந்து பயங்காட்டுற மாதிரி எல்லாம் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்றது, உனக்கு வந்து நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டா இல்ல, நீ போயிடு நீ சொல்லி எல்லாம் என்ன மிரட்டி வச்சிருந்தாரு. எடுப்பாரு. இது துணியா? ஆமா, இது துணி. இது தச்சாச்சு, அவங்க தச்சு போட்டுக்கினாங்க. அப்படியே இப்படி இருப்பார். நெட்டுக்கு கிளாஸ் வைக்க சொல்லுவாரு. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்துலயும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், சிலை இருக்கும், அப்படியே சிலை அப்படியே இருக்கும். அவங்க எல்லாமே அசந்துருவாங்க, அவங்க பயப்படுவாங்க, இவரை பார்த்தாலுமே பயப்படுவாங்க. வேற என்னென்ன கொடுத்தாரு காமி? இந்த மணியை வந்து கழுத்துல போட்டுங்க. நான் மணியை போட மாட்டேன் சாமின்னும் போது இது போடு, நான் கொடுக்குறேன்னா நீ போடணுன்னு. இது எல்லாமே இது வந்து அவர் கொடுத்ததான். இதை எல்லாம் ஃபுல்லா எல்லாமே. அந்த சிலையை காமிங்க. இவரு நான் உண்மையான சக்தி, நான் வந்து மலையில இருக்கிறேன், கொல்லி மலையில அதுல இருக்கிறேன், இதுல இருக்கிறேங்க. ஆனா லாஸ்ட்ல தான் இவர் வந்து எல்லாமே சாப்பிடுவார். கறி, மீனுக்குன்னு தண்ணி எல்லாம் அனைத்து சாப்பிடுவாரு. எப்படி உங்களுக்கு அவர் மேல கோவம் வந்தது? எதனால அவரை பகைச்சிட்டீங்க? அவர் பகைச்சுன்னு சொன்னா மேடம், காசு வாங்கிட்டாரு, எல்லாம் வாங்கிட்டாரு. என்ன கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு இவர் வந்து கல்யாணத்துக்கு எந்த உதவியும் அவர் சொன்னாரு, நீ கல்யாணத்துக்கு வந்து ஒரு பைசா கூட செலவுல, அது என் சொந்த செலவில் நான் பண்றேன், உனக்கு நான் நல்ல மாதிரியா நான் பண்றேன், கடவுளால வந்து உனக்கு எல்லா சக்தியும் நான் பண்ணுவேன், நான் என்னால எல்லாம் நான் கையை காட்டேன்னா பணம் அப்படியே கொட்டும், நீ எதுக்கும் நீ பயப்படுத்தாலும், உனக்கு வந்து நான் ஒரு அண்ணனா இருந்து உனக்கு நான் நல்ல மாதிரியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னுடைய செலவில் நான் பண்றேன், புரியுதா? நான் வந்து வர வைக்கிற காசு வந்து அவருக்கு பண்ணக்கூடாதான், அது கடவுள் வந்து இது பண்ண மாட்டார், அடுத்தவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் பண்ணுவார் அவர். இதை தான் சொல்லுவார், எதை கேட்டாலும் சாமி தான் சாப்பிட்டு நான் சாப்பிடலன்னு சொல்லுவார். அவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒண்ணுமே அவரோட பேர் அவருக்கு எழுத தெரியாது. அவருக்கு நான் சில நண்பர்கள் இருக்காங்க, ஆனா அவங்க ஊர்ல எந்த இதுவுமே செய்ய மாட்டார், எதுவும் வச்சுக்க மாட்டாருங்க. அவர் எல்லாம் அவுட்ரல் தான். திருவண்ணாமலை, வேட்டவளம் திருக்கோயில், அப்படி அவங்க ஊர்ல வச்சுன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி. என்ன பிரச்சனை? இது மாதிரி அவங்க ஊர்ல இருந்தா தெரியும்னு சொல்லி இது பண்ணுவாருங்க. அவங்க ஊர்ல லோக்கல்ல மட்டும் ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தா ஏதாவது சிலை வர வைப்பாரு, அவர் தான், மற்ற எதுவுமே பண்ண மாட்டார். அதை கொடுத்துட்டு அதோட அவர் அவங்கள கட் பண்ணிடுவார், வர வைக்க மாட்டார். அப்போ நான் அப்புறம் இப்போ கல்யாணம் ஆச்சுங்களா, அவங்க எங்கள் மாமியார்கிட்ட 25,000 கேட்டு அவங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை 13,000 வாங்கினார். அதே போல் வில்லியனூரில் வந்து பாண்டிச்சேரியில் நாங்கள் இருக்கிறோமோ, அங்கே வந்து ஆன்மீகம்னு சொல்லி அவங்கள்ட்ட மாதம் 2,000 ரூபாய் வாங்கி நான் ஆன்மீகம் இது பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வாங்கிக்கிறேன். இவருக்கு எங்கெங்கே நண்பர் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியும், நிறைய எல்லாமே தெரியும். மெட்ராஸ்லேருந்து ஒருத்தரை வர வச்சு ஆனால் அவங்க ஒய்ஃபு இவருக்கு தொடர்பு இருக்குங்க. அவங்க ஒய்ஃபை இவர் பிரிச்சுட்டாரு. அவங்க ஒய்ஃபை பிரிச்சுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து வெளியே 4 மணி இருக்கும், அவர் ஃபோன் பண்ணி வந்து சந்திச்சுட்டு வர்றாரு. இப்படி வர வச்சு ஒரே ஒரு அது இதுமாரி இருக்குது, இந்தமாரி இதுமாரி இருக்குது, அதை இது பண்ணி ஒரு கவுரு எடுத்து அதை கட்டி கழுத்தில் போட்டுக்க, உன் பிரச்சனை எல்லாம் நான் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணு, நான் சொல்கிறேன் ஃபோன் மூலியமான்னு சொல்லி அவர் 300 ரூபா கொடுத்தாரு. அதை வாங்கி அவர் அனுப்பிட்டார். உடனே அவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசுறாரு. அவங்க பொண்டாட்டிகிட்டேருந்து இவர் பிரிச்சுட்டார். இவர் பிரிச்சுட்டு இப்போ இவர் கூட இது பண்ணி அவங்க கூட இவர் தொடர்பாக இருக்கார். அவங்க கூப்பிட்டு அப்புறமா தான் எல்லாம் இவரை பற்றி சொல்கிறாங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டுமே இவரை பற்றி சொல்கிறாங்க. இந்தமாரின்னு சொல்லி காசெல்லாம் வாங்கிட்டு இதுமாரின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் அவர்கிட்ட சொன்னோம், இதுமாரி கல்யாணத்துக்கு காசு தரனார், கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இது வரைக்கும் எந்த உதவியுமே பண்ணலை எங்களுக்குன்னு சொல்லும்போது அவன் அப்படி தான்மா பண்ணுவான், நீ கடுமையாக கேளுப்பா அவனன்னு சொல்லி அவங்க தம்பி இடம் பிரச்சனைக்கு 2 நாள் எந்த வித நினைவுமே இல்லாமல் அப்படியே படுக்க வச்சிருந்தார். ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு போகிறோம். நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகும்போது ஒரு 6 மாரி போகுது ஓடாது, அந்த ஓடைன்னு சொல்கிறாரு. இவர் பாத்ரூம் போயிட்டாரு, அவங்க தம்பி அங்கேருந்து வர்றாரு, திருவண்ணாமலை போயிட்டு என்கிட்ட நின்று பேசுகிறாரு. இதுமாரி இவன் கூட இங்கே ஒரு திருட்டு போய் கேப் மாதிரி இவன் என்னையே என்ன துரோகம்லாம் பண்ணி வீட்டை ஏமாற்றி வாங்கிக்கலாம் எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க தம்பிகிட்ட பேசி போகிற இவர் பாத்ரூம் போயிட்டு வந்து வண்டி எடுத்துக்கின்னு சொல்கிறார். நான் நினச்சினேன் இந்த உலகத்தையே அழிச்சிடும்னு சொல்லி சொல்கிறேன். இந்த எல்லாம் பொம்பளைங்க வந்து
இதை உலகத்தையே இல்லை வெள்ளம் காட்டுவேன் நான் நினச்சேன் இந்த ஊரே அழிச்சிட்டு போயிடுவேன் நான், அவனே அழிச்சிடுவேன் நான். அவன் என்னை பற்றி தெரியாமல் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறான், என்னென்ன பேசினான்னு எனக்கு தெரியும் லோகன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அந்த ஊரில் நிறைய பேர் மேலே எல்லாமே இவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. இவருக்கு ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் அதே மாதிரி. இவர் சாமியாரா மந்திரவாதியா? இவர் மந்திரவாதி தான் மேடம். இவருக்கு ஒரு ஆளு கூட ஒரு மில்லி அளவு கூட இவர் வந்து எந்த ஒரு உதவியுமே பண்ணதே கிடையாது. இவர் வேலை எல்லாமே பொம்பளைங்களை வந்து சில இது பண்றது, சேட்டை பண்றது, அந்த மாதிரி வேலை தான். நீங்க அப்படி பாத்திருக்கீங்களா? நான் அவர் பாத்துக்கிறேன்னு சொன்னா இவர் வந்து லாஸ்ட்ல அவங்கவுங்கள குடும்பத்தை பிரிச்சு தான் இவர் இது பண்ணிக்கிறார். அவங்க என்ன எங்கேயா இட்டு போனார்னா வந்து அவன் பொண்டாட்டி அவனை வச்சு இது, இவன் பொண்டாட்டி இவனை வச்சு இதை தான் சொல்லுவார் இவர். நான் கேட்பேன், சாமி இது என்ன இது உலகமா? அதுக்கு தான் வாழ்த்து ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். நான் நினைச்சேன் எனக்கு எவன் எதிர்க்கிறானே சாச்சிடுவான் அப்படின்னு நான். நீங்க எப்படி அவர்கிட்ட பிரிஞ்சு வந்தீங்க? நான் பிரிஞ்சு மேரேஜ் ஆச்சு மேடம். மேரேஜ் ஆச்சுட்டு லாஸ்ட்ல அவர் காசு மேரேஜுக்கு நாங்கள் போகும்போது ஊருக்கு போனோம், கோயிலுக்கு கல்யாணம் பண்ண தரேன்ட்டு தரவே இல்லை. அன்னைக்கு காலையில் போய் நல்லா திட்டு விட்டேன், நல்லா அசிங்கமாக திட்டி அடிக்கிறதுக்கு போயிட்டு சட்டை பிடிச்சி, நீ அது பண்ணுற இது பண்ண உன்னால் முடிஞ்ச பண்ணுறக்குன்ற அசிங்கமாக நல்லா திட்டு விட்டேன். பண்ணி விட்டு நாங்கள் காசு வேற ஒரு இடத்த வாங்கிக்கணும் நேராக போயிட்டு ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மறுநாள் அப்படியே ஒரு 3 நாள் அப்படியே பேசவே இல்லை, ஒன்றும் இல்லை, மயக்கடிச்சு மயக்கம். அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்லிட்டாரு, உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் 3 நாள் ஆனது அவர் சொல்கிறார், உடனே நீ வந்து அவங்க அண்ணனை வர வச்சிட்டாரு. அவங்க அண்ணன் காலையில் வர்றாரு, வந்து 25,000 கூட நான் இது சரி பண்ணிடுறேன். அவங்க அண்ணன் அவர் சம்மந்தமே தெரியாது, அவங்க அண்ணனை வர வச்சிட்டாரு இவர் தெரியாமல். உடனே அன்னை நைட்டு வேற ஒருத்தர், அவர் வந்து சித்தரனா அவர் உண்மையான சித்தர். அவர் வந்து கவுச்சி சாப்பிட மாட்டார், எதுவுமே சாப்பிட மாட்டார், வெறும் சாம்பார் தான். அந்த ஊரில் நல்ல ஒரு இது, அவர் பேரே சொல்லக்கூடாது நம்ம, அந்த அளவுக்கு. அவர் என்கிட்ட வந்து சாட்டம் முதலேக்கும் அவர் அந்த ஒரு பைசா எல்லாமே என்கிட்ட காசு வாங்கினாரு, நான் உனக்கு அது பண்ணுறேன்னு சொல்லி. அந்த காசை கூட சாப்பாட்டு காசை கூட சேர்த்து எனக்கு கொடுத்தாரு. அதே ஊரில் இருக்கார் அவர், முப்பையும் பார்க்குறாரு, ஜோதிடம். 100 ரூபா தான் வாங்குவார் அவர், நல்லா பார்ப்பார் அவர். அதேமாரி எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃபை போயிடுதுங்களா, அதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய கல் அந்த ஊர் கோயிலில் இருக்குது, அவங்க வீட்டுக்கு கோயந்தா வீட்டுக்கு எதிராக பெரிய இவ்வளோ பெரிய கல்லை வச்சு நாங்கள் ஒரு 50-75 பேர் அந்த காட்டில் இட்டும் போய் அந்த தலையில் வச்சு ஓட்டி போய் காட்டில் ஓட்டுறோம். ஓட்டி அதனால இருட்டில் இட்டு அந்த விடுறோம். அப்போ கூட நிற்கல. உடனே அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர் உட்கார வச்சு ஒரு மணி நேரமாக என்னென்ன பண்ணாரோ பண்ணி ஓரளவுக்கு தெளிய வச்சு அப்படியே உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாரு. அந்த இடத்துல எல்லாம் நல்லவங்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு ஆள் தான் ரொம்ப இது, எல்லா குடும்பத்தையும் கெடுக்கிற வேலை தான் இவர் வேலை. இவர் வேலையே அதே தான் இவர் வேலை. ஒரு மாடு ஒன்று வச்சுக்கிறாரு, அந்த மாட்டுக்கு போய் வீட்டு கூட தண்ணி எடுத்தார போவார். வெளிநாட்டில் ஃபாரின்ல இருக்கிறாங்களாம், அந்த ஜட்ஜி வந்து பெரிய ஒரு உதவி பண்ணாரோ, அதனால பாண்டிச்சேரியில் வந்து ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்து போய்கிறாரு. உனக்கு என்ன உதவியோ தேவை என்ன கேளுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துக்கிறாரு, எல்லாம் கொடுத்துக்கிறாரு. அந்த கேட்லாக்கெல்லாம் வச்சுக்கிறாரு. ஒரு மாடு ஒன்று வச்சுக்கிறாரு, வீட்டில் ஒரு சின்ன டிவி ஒன்று வச்சிருக்கு. நான் கேட்பேன், உங்கள்கிட்ட இவ்வளோலாம் சக்தி இதையும் இதுமாரி வாங்கி வைக்க சாமின்னா, நான் வாங்கி வச்சாக்கா அப்புறம் அந்த டிவி ஆடம்பர வாழ்க்கை வந்து போலீஸார் வந்து என்னை ஓட்டுமே, நான் உள்ளே தான் இருக்கணும். அவரோட நண்பர் சொன்னீங்களே, அது யாரு? அவர் நண்பர், அவர் பேரை சொன்னோன்னு வச்சுங்க மேடம், அவங்கள போய் அவர் இது பண்ணுவார். கேட்க மாட்டார், அவர் வாயில கேட்க மாட்டார். அதோட அவங்கள படுகு போட்டு வைக்கிற வேலை தான் அவர் வேலை. அவர் ஒன்று என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இந்த தலை அப்படியே தெரிக்கும், அப்படியே அவர் எந்த நினைவுமே இருக்கு, இந்த அப்படியே தலை வெடிச்சு இங்கே வந்து இருக்கும். நீங்கள் எதையும் செயல்படாது உங்களுக்கு. நீங்கள் இன்னும் எதிரை எடுக்கணும், இன்னும் போகணும், எங்கே போகணுன்னே தெரியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதுமாரி பண்ணுவார். அப்படியே படுத்துனே இருக்கணும் தான், எதுவுமே படுத்து. அவர் உங்களை கேட்கவும் மாட்டார். அவர் பேரை சொன்னால் யார் சொன்னால் அவர் போய் கேட்கவும் மாட்டார். இவர் அப்படியே படுத்து கிடக்கணும் தான், அப்படியே ஒன்றுத்துக்கும் உதவாத மாரி அப்படியே படுத்து கிடக்கணும் தான். அதுமாரி பண்ணுவார், கேட்கவும் மாட்டாருங்க. அவ்வளோதானே சொல்லுவார் அவர் வேலையா. ஆனால் எல்லாருக்கிட்டும் குழந்தை மாரி பேசுவார். வாங்க சாமி வாங்க சாமின்னுவார். ஒரு ட்ரௌசர் ஒன்று போட்டுருப்பார், அதுதான் பண்ணுவார். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அப்படியே வீட்டு கூட போய் கழினி தண்ணி எடுத்தாருவார். அப்படியே இது பண்ண வேலை செஞ்சு உழைக்கிற மாரி செய்வார். இவர் ஒன்றுமே சாயந்தரம்னா 2-3 பீர் வாங்கிக்குவார். நல்லா வேணுங்கிற கறி, நல்லா சிக்கன் பக்கடா வாங்கிக்குவார். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த மாட்டுக்கட்டெல்லாம் கட்டிட்டு எல்லாம் இவர் வேலையில் முடிச்சுட்டு சாயந்தரம் மாடிக்கு மேலே போடுவார். நல்ல இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு, ஆனால் ஸ்டெடியாக இருப்பாருங்க. அவர் சாப்பிட்ட மாரி ரவை கூட தெரியாது, நம்ம தான் சாப்பிட்ட மாரி தெரியும். ஃபுல் ஸ்டெடியாக இருப்பார் அவர். அப்படி சாப்பிட்டு உடனே என்ன பண்ணுவார், உடனே கூட்டுக்குன்னு அந்த மலை சைடு போவார். அப்படி யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா தேங்காய் கீங்கெல்லாம் பொழுதாட செஞ்சு வச்சுக்கின்னு அங்கே போய் அந்த சோறு இறக்கி அந்த தேங்காய் போடும்போது நிறைய அவர்கிட்ட தோற்றுரும். அதுமாரி கூவாருங்க. நான் எங்கள் கொல்லியில் நிறையெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் கொல்லியில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். நிறைய எங்கள் கொல்லிண்டு நிறைய இருக்கும் ஓட ஓரத்தில்.
அது நரி கத்தும் போது அவ்வளோ இதுவாக அதே இவர் தோக்கடிப்பார். அவ்வளோ அழகாக கத்துவார் இவர். அசந்துருவேன் நான் உண்மையை கேட்பேன். நீ நிறைய இல்லை வேற உண்மையாக தானே எனக்கு ரொம்ப அவர் அப்படியே சிரிப்பார். அப்படியே சிரிப்பை ஒரு மாதிரியே சிரிப்பார். இவர் எல்லா குடும்பத்தையும் சுத்தமாக நிறைய எனக்கு அவங்க வீட்டுல வந்து 2-3 பேர் இருந்தாங்க. அந்த ஆயா இவர் வந்து வெளியில போயிடுவார். இவர் சொகுசா நல்லா இது பண்றது. இவருக்கு என்ன வேணும் இந்த உலகத்துல? அவர் தான் சொல்லுவார், இந்த உலகத்துல நான் எல்லாமே அனுபவிச்சிட்டேன். இப்படி நினைச்சா காசு வரும், நினைச்சா போ என்ன பண்ண போறாரு? இவருக்கு என்ன இந்த உலகத்துல எங்க வேணாலும் போவார், எங்க வேணாலும் வருவார். அப்படியே எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்க லோக்கல்ல வச்சுக்க மாட்டாரு மேடம். லோக்கல்ல யாருக்கிட்டையும் எந்த தொந்தரவும் வச்சுக்க மாட்டாரு. அவங்க வீட்டுல மட்டும் அவர்கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க. இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவர் பேசவும் மாட்டாரு, யார்ட்டையும் பேசாம வாங்க சாமி இன்னொரு அதோட போயின்னே இருந்துருவாரு. இங்கிலீஷ் வந்து நான் எங்க ஒய்ஃபுடைய அவங்க சித்தி அவங்க இவர் வேட்டை வளத்துல இருந்து விழுப்புரத்துல அவங்களுக்கு அப்ப நாங்க பழக்கமா இருக்கும்போது அவங்க தெரியும். அவங்கக்கிட்ட சொல்லி ஊருக்கு இங்கே வந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லி எப்படி வர வைப்பேன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்து அவங்க சாமி போட்டா இதுமாரி மாட்டியிருக்கும். அந்த சாமி போட்டா மேலே ஒரு நெக்லஸ் தொங்கும் பாருன்னு சொல்கிறாரு. சீல் பிரிக்காமல் ஒரு 5 செகண்டில் அப்படியே அவங்க பார்க்குறாங்க. மேலே அப்படியே சாமி போட்டால அப்படியே சீல் பிரிக்காமல் தொங்குது அப்படியே இந்த நெக்லஸ். எப்படிங்க அவர் பண்ணுறது தான் அது. ஆனால் அவர் ஃப்ரெண்டு எல்லாம் அவர் கூட இருக்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, அது நான் பார்க்கலங்க. சும்மா பொய்யெல்லாம் நான் சொல்ல முடியாது என்னால். வந்து பஸ்ஸை வந்து அவர் நினச்சா பஸ்ஸை போகிற பஸ்ஸை கையை காட்டி அவர் போகிற இடத்துல நிறுத்தலைன்னு சொன்னால் நிறுத்துவாருன்றாங்க. ஆனால் நான் பார்த்ததில்ல. அவர் கூட நான் ஒரு விஷயம் இருந்தேன், ஆனால் அது எனக்கு தெரியாது. சும்மா நான் பொய் சொல்ல விரும்பலை. அவங்க ஃப்ரெண்ட் அவர் கூட இருக்கிற நண்பர், நெருங்கின நண்பர். அவர் பேர் வந்து ராஜேந்திரன். அவர் தான் சொல்லுவார். அவர் அப்படியே சொல்லுவார், அவன் அருணகிரியால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, அவன் நினைச்சா சாச்சிடும் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய நண்பர் அவர் தான் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இப்போ ஏதாவது எழுதுறது போறது இவர் பயிற்சி பண்றாரு. அவர் பண்ற வித்தியெல்லாம் இவர் பயிற்சி பண்றாரு. இவர் கடை வச்சுக்கிறாரு, பார்பர் கடை வச்சுக்கிறாரு. அவர் கூட இவர் தான் இந்த நேரம் நெருங்கின நண்பர். இவர் ஹலோ 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 வணக்கங்க, மிஸ்டர் கார்மேகம் பேசுறீங்களா? ஆமாங்க. சரி, நான் சொல்வதெல்லாம் உண்மை ஜீ தமிழ்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். இவர் அருணகிரி இருக்கார் இல்லையா? ஆமாங்க. அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது மேடம். ஓ, உங்களுக்கு தெரியுமாமே? அவரை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். என்னென்ன பண்ணுவார் அவரு? இல்ல 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 நம்மளுக்கு அது ஒரே நாள் வந்து நம்ம ஊர்ல நான் வந்ததுனால ஒரு சிலை எடுத்து கொடுத்தாரு, சின்னதா ஒண்ணு, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லைங்க மேடம். அந்த சிலை எங்க இருக்கு இப்போ? அது எங்கேயுமே தெரியல மேடம். 10 வருஷம் ஆகுது அந்த கதை. நன்றிங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. அருணகிரிக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க, அவர் கூடயே இருந்திருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி அவர் சித்தம் பண்ணறதெல்லாம் பாத்திருக்கீங்க, இப்ப என்ன திடீர்னு? அவர் பண்ணி என்கிட்ட இருந்த பைசா வாங்கினாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி என்னுடைய ஒய்ஃபை பிரிச்சாரு, எங்க குடும்பத்தை அழிச்சிட்டாரு. எங்க அக்காவுக்கு மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்து சைடு எஃபெக்ட் ஆகி போய் எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம நாங்கள் இப்போ எங்கள் அக்காவுக்கு வயிறு வீங்கி போச்சு. பல இதுவாக வச்சு என்ன மருந்து கொடுத்தாரு? அவர் வந்து மூலிகைன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த காசு வாங்கினது பூரா அதனால தானே அவர் அப்படி தானே வாங்கினாரு மருந்து. உங்கள் அக்காவுக்கு வந்து தோஷம் இருக்குது, கல்யாணம் ஆகல, தடுங்களாகுது, உனக்கு தோஷம் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா வந்து உங்க கூட வந்து அந்த இது கிடையாது, உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும். இவர் அப்பப்போ ஒன்று செஞ்சு கொடுத்து படைக்க சொல்லுவார். காசு வாங்கும் போதெல்லாம் ஒன்று செஞ்சு படைக்க சொல்லுவார். உங்க அக்காக்கு டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னார், இந்த மருந்து வந்து நீங்கள் கொடுக்க கூடாது, இது யாரு கொடுத்து என்ன கொடுத்துன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். கவர்மெண்ட் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த டிக்கெட்லாம் எல்லாம் பண்ணி இவர்கிட்ட காசெல்லாம் கேட்டு லாஸ்ட்ல எங்கள் ஒய்ஃபெல்லாம் பிரிஞ்சு போச்சு. இவர் தான் பண்ணாருன்னு எனக்கு லாஸ்ட் தெரிஞ்சு போச்சு. எப்படி பிரிஞ்சு போனாங்க? இவர் தான் இட்டு விட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு மேடம். ஏன்? இவர் வந்து இங்கே இருந்தாக்கா இறந்துடும் உங்கள் அக்கா, உங்கள் ஒய்ஃப் இறந்துடும்னு சொல்லி. உட்காருங்கம்மா. இவங்களுக்கு தான் வயிறெல்லாம் வீங்கி போய் இதுவாகி போச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களுடைய இதுதான் மேடம். உங்க அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? அவங்க தான் மேடம் இந்த மருந்து கொடுத்து தான் இவங்களுக்கு எந்த நேரமும் தலைவலி தான் மேடம். எந்த நேரமும் தலைவலி, ஏந்திர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நினைவே இருக்காது எந்த நேரமும். உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு? உடம்பு முடியாம தான் இருந்தோம். என்ன ஆச்சு? இதெல்லாம் கல்யாணம் முடிவு தான்.
கல்யாணம் முடிவா அப்படின்னா தம்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு என்ன உடம்புக்கு? எங்கள் உடம்புக்கா, எங்கள் உடம்பு மாற்ற சாப்பிடுவோம். என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் மனக்குளாறு. மனக்குளாரா? என்ன செய்யுது உங்களுக்கு? ஒரு நேரம் கை காலெல்லாம் குடச்சா குடையும் நினச்சினா அழுவோம். அம்மா இல்லையா அப்பா என்ன கொஞ்சம் அழுவோம். இதுக்கு முன்னாடி இப்படி இருக்கலையாமா அவங்க? இல்லம்மா, நல்லா நல்லா இருந்தாங்க. இருந்தாங்க மேடம். அவங்க போட்டா எல்லாமே நல்ல போட்டா எந்த குறையும் இல்ல. நல்லா தான் இருந்தது, ஒரு குறையும் இல்லாம இருந்தது. நல்லா வேலைக்கு போவோம், நடவுக்கு போவோம், என்ன களத்தடிக்கு வேலை போவோம், செய்வாங்க? காட்டு வேலைக்கு தான் எல்லா போவோம். வேலையும் செய்வாங்க மேடம். எல்லா வேலையும் செய்யாது. இவங்க வேலை செஞ்சு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. எங்க அண்ணனுக்கு இவங்க வேலை செஞ்சு அவன் எங்களுக்கெல்லாம் அப்பா போல இருப்பான். அவன் ஆள் நல்லா வாட்டம் சாட்டமாக நல்லா இருப்பான். எங்கள் அண்ணனுக்கு இது சம்பாரித்து கல்யாணம் பண்ணிச்சு. அந்த நாங்கள் கிட்ட கூட உட்கார முடியாது. ஒரு அண்ணன் தம்பின்னு அவ்வளோ இதுவாக இருக்கும். ஒரு ஆள் கூட நாங்கள் ஆம்பளை இல்லாமல் இருப்போம். அது எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு சவாலாக இது பண்ணும். அது எங்கள் ரோட்டில் மெயினில் எங்கள் வீடு அந்த கழனி மாரி இருக்கும். அந்த கழனியில் ஆம்பளை மாரி எல்லா வேலையும் செய்யும், எல்லாம் அனைத்து வேலையும் செய்யும். இது கல்யாணம் ஆகலன்னு தான் அந்த ஆள்கிட்ட போய் மருந்து வாங்கி கொடுத்து இதுங்கிட்ட சொல்லவே இல்லை, இது சாப்பிடாது அந்த மருந்தெல்லாம். அந்த மருந்து இருந்துன்னு சொன்னால் இது எதுவுமே சாப்பிடாது. சொல்லாம கலந்து கொடுத்தீங்களா? சொல்லாமல் அவர் அதான் சொன்னார், அதுங்கிட்ட கொடுத்தா சாப்பிடாது அந்த மருந்து. நீங்கள் அதுங்கிட்ட சொன்னால் அது சாப்பிட தூக்கி. எப்படி இருக்கும் அந்த மருந்து? அது வந்து இது மாரி இருக்கும் மேடம். அந்த வேறு மாரி இருக்கும், வேறு பச்சைலை மாரி கிட்ட அவரை கேட்டாக்க நான் வந்து பச்சைலை மூலிகை தான், காட்டு மூலிகைன்னு. அது என்ன செஞ்சீங்க? அது வந்து அவரை அரைச்சி அது வந்து உள்ளு கொடுக்க சொல்லுவார். அது வந்து ஒரு 3 மாசம் சாப்பிட்டாக்கா உடம்புல இருக்கிற எப்படி கொடுத்தீங்க உங்களுக்கு? அவர் வந்து அந்த அப்படியே பச்சை தண்ணியில் கலந்து கொடுக்க சொல்லுவாரு. ஒரு டைம் வந்து சாப்பாட்டில் போட்டு கொடுக்க சொல்லுவாரு, இல்ல குழம்புல போட்டு கொடுக்க சொல்லுவாரு. குழம்புல போட்டு கொடுன்னுவாரு. குழம்புல போட்டு கொடுத்தா இது சாப்பிட்டு நேரடியா கொடுத்தா எதை கொடுத்தாலும் கொடுத்தா சாப்பிடாது மேடம். இது எனக்கு என்ன விஷம் கொடுக்குறீங்களான்னு கூட கேட்கும். தூக்கி போட்டுரும் அப்படியே. தூக்கி கட்டாச்சிடும். எந்த நைட்டுல எந்த நேரமா இருந்தாலும் வேலை செய்யும். நாங்கெல்லாம் சோறு சாப்பிட்டா கூட கூழ் குடிக்கும். அந்த டைம்ல நைட் எத்தனை மணியா இருந்தாலும் கூழ் சாப்பிடும். கேவுரு மாவு கூழ் கஞ்சி குடிக்கும். அந்த மருந்து கொடுத்த பத்தி அவரு வயிறெல்லாம் பெருசாகி போய் மூஞ்செல்லாம் ஊதி போச்சு. இந்த போட்டா தான் மேடம். அது இன்னும் போட்டா இருக்கு, அன்னைக்கு கொடுத்து அனுப்பிக்கிறேன் அந்த போட்டா. இதெல்லாம் மூஞ்சியெல்லாம் உபி. ஆமா மேடம், சும்மா எவ்வளோ பணம் செலவு பண்ணோம். எங்கள் ஊரில் வட்டிக்கு இப்போ வந்து நான் 1.5 லட்ச ரூபா வாங்கி 1 லட்ச ரூபா வட்டிக்கு வந்து நான் சொந்த ஊரே போக முடியாமல் ஆகிப்போச்சு. என் இடத்து மேலே வாங்கி வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போ பார்க்க முடியாது. பழகு பெரிய பிரச்சனை. டெய்லி எனக்கு ஃபோன், நான் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து வட்டி தரையில் ரிஜிஸ்டர் பண்ணி இடத்த விற்றுட்டு இருக்கிற மண்ணை விற்றுட்டு எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி எனக்கு பல பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. ஃபோனு சில டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். 1.5 லட்ச ரூபா வாங்கி 1 லட்ச ரூபா இப்போ வட்டிக்கு வந்து போச்சு. இவர்கிட்ட கொடுத்த பணம் இல்லாமல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் 3.5 லட்ச ரூபாய்க்கு செலவாகிருக்கு. வேலைக்கு போக முடியாது, எந்த நினைவுமே இருக்க முடியாது, வீட்டிலே படுத்துருக்கோம் தான். நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தைலம் தைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அப்படியே மண்டலம் தொலை போடுற மாதிரி இருக்கும். அப்படியே படுத்து கிடக்கணும் தான். தலைவலின்னு தான் இருக்கும். யாருக்கு? அவங்களுக்கு இப்ப அந்த இவருக்கு சாமியாருக்கு தெரியும். இப்ப நம்ம இங்க இருக்குது தெரியும் மேடம். அவருக்கு எப்படி? அவருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். அவர் வீட்ல இருந்து எல்லாம் டீம் போடுவாரு. உங்ககிட்ட நம்ம என்ன பேசுறோம், என்ன பேசுறீங்கன்னு எல்லாமே அவருக்கு ஆல்ரெடி தெரியும் மேடம். எதுவும் தெரியாம என் உடம்புல என்ன இருக்குன்னு அவர் இங்க இருந்து அங்க பார்க்காம சொல்லுவாரு. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம், உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் என்ன, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே தெரியும். அவரை போலீஸ் தவிர வேற யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது மேடம். எனக்கு ஃபுல் நான் நிறைய பேர் ஜாதகம் பாரு கிளி அதெல்லாம் எதையும் நம்ப மாட்டேன் நான். ஆனால் அருணுகிட்ட ஒரே ஒன்று இந்த சிலை அடிச்சு இந்த மற்றதெல்லாம் பண்ணா இருப்பார். அதை வச்சு அவர் ஃபுல் டீட்டெயில் அவர் யாருமே அவர் கிட்ட வேணா நெருங்க முடியாது. சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன். நான் இப்படி கல்புரம் கொளுத்து வர ஒரு ஆளால கூட முடியாது. அருணகரியால மட்டும்தான் ஏரியும் இப்படி காட்டினோடனே புடவை வரும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். சொல்லு டக்குன்னு சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னுவார். காசு வேணுமா புடவை என்ன வேணும் நீ கேளுன்னுவார். அவர் அப்படி சொல்லி அடிப்பார். அப்படி அது எவன் ஒரு ஆளால கூட முடியாது. இவர் என்னை படுக்க வச்ச மாதிரி நான் பல பேர் என்னை கூட்டம் போய்க்கிறேன். யாராலுமே அருணுகரி கிட்டே போக முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன், கிழிச்சு வச்சோம் அந்த பஞ்சாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அருணுகரி ஒரு ஆள்கிட்ட தான் மாட்டி நான் இந்த மாதிரி ஆனேன். எனக்கு பின்னால் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் யாருமே ஒரு கிட்டே வரமாட்டாங்க. அவரை அப்படியே உங்ககிட்ட நாயை படுக்க வச்சேன்னா சொன்ன மாதிரி படுக்க வச்சு அப்படியே காட்டுவார். 1 மணி நேரம் அது ஏந்திராது, அப்படியே படுத்து கிடக்கும். அப்படியே அப்புறம் இந்த இதை பேச்சு ஒரு விவிதை இப்படி தெளிப்பாரு, அது ஏது ஓடும். அப்படி
அவங்க வீட்டில் ஒரு நாள் எவனா ஏதோ தூக்கி போக வந்துக்கிறான். ஆனால் நைட்டு ஃபுல்லாக படுத்திருந்து மறுநாள் காலையில் விபூதி போட்டு தான் அனுப்புனார். அங்கே இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அது அண்டாவை தூக்கி போனது தோட்டத்துல இருந்து அண்டாவை தூக்கின்னு போயிட்டுன்னு சொல்லிட்டு அவனை அங்கே படுக்கப்பட்டாரு. வெடிஞ்சு இவனை வர வச்சு பத்தியா யாருன்னா எதனா பேசுனீங்கன்னா யாருன்னா எதனா அதே போல என்னது நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த கதி தான். அவங்க லோக்கல் ஆள்கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டார் மேடம். அவரு எல்லாம் வெளியில தான், எல்லாமே லோக்கல்ல யார்ட்டுமே வச்சுக்க மாட்டார். ஒரு கோயிலுக்கு போனா கூட ஒரு பசினாக்கா அந்த இடத்துக்கு அதே நேரத்துக்கு வடை பாயாசம் எல்லாமே வர வைப்பாரு. அதே நிமிஷம் அவர் இதுதான் நான் சாமியார்னு சொன்னதுனால தான் இதுதான். அப்படி பாத்திருக்கீங்களா? எனக்கு கொடுத்துருக்காரு, நானே சாப்பிட்டு இருக்கிறேன். என்ன நடந்தது சொல்லுங்க. அங்க கோயிலுக்கு போனேன், கோயிலுக்கு போயிட்டு பசியுது சாமின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் இருந்தாரு, புத்துக்கிட்ட போயிட்டு இப்படி புத்து மண்ணை எடுத்தாரு. எடுத்த உடனே சாப்பாடு குழம்பு சாம்பார் எல்லாம் வந்துடுது. எப்படி வந்தது? அது எப்படி வந்துன்னு தெரியல. எதுல வந்தது? இலையில ஒரு லட்டு, நல்லா இந்த பேர் லட்டு. தின்னா சாமி நீ சாப்பிடு, உனக்கு பசி இதுன்னு சொன்ன. ஆனா நான் சாப்பிட. இலை எங்க இருந்து வந்தது? இலை எங்க இருந்து வந்து அப்படியே இலையோட இருக்குது. இப்படி திரும்பி பாரு, நிறைய இலை இருக்குது. நான் சாமி கும்பிட்டு சொன்னேன், நான் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்ட உடனே அவரும் தான் இப்படி இதே மாதிரி தான் 2 பேருமே நின்று எல்லாம் சாமி கும்பிட்றோம். ஒரு 10 பேரை நின்று சாமி கும்பிட்றோம். இதுக்கு மேல எனக்கு மயக்கமா இருக்குது, என்னால நடந்து வர முடியல சாமி, நீங்க வேணா முன்னாடி போங்கன்னு செத்தனா நான் படுத்து வந்துட்டு கூட வரேன். உனக்கு என்ன செய்யுது, எனக்கு மயக்கமா இருக்குதுன்னு. என்ன சாப்பிட்டேன்னா நான் ஒண்ணுமே சாப்பிடல சாமி, காலைல வரக்குள்ள ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன். இப்போ பசிக்குதான் நான் ஒரு நிமிஷம் இருன்னாரு. அவ்வளோதான். இதே பேர் லட்டு, மைசூர் பாக்கு, பாயாசம், ரசம், மோர், தயிர், சாம்பார், கார குழம்பு, இலை எல்லாம் கும்பலா இருக்குது. இது என்ன சாமின்னு கேட்டான். அது லாஸ்டா சாப்பிட்டா அது எப்படி போகும்னு தெரியாது. அந்த இலைகளெல்லாம் எப்படி போகும்னு தெரியாது. அது எப்படி போகும் எப்படி வரும்னு தெரியாது. இப்படித்தான் பண்ணுவாரு. சொடுக்குன்னு அப்படி அடிப்பாரு மேடம். அடிச்சாருன்னா அப்படி இப்படி இன்னொரு அப்படியே கையை இப்படி ஓங்கி அடிச்சாருன்னா அப்படி சல்லிட்டு போலீஸ் மிலிட்டரி ராணுவம் அடிக்கிற மாதிரி அடிப்பாரு. அப்படி அவர் கையில அப்படியே வரும். அப்படி அவர் கிட்ட யாராலும் நெருங்க முடியாது மேடம். நான் அடிச்சு சொன்னா எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. அதான் மேடம் எனக்கு அவர் கூட்ட நீங்க விசாரணை பண்ணணும். எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நான் 5 வருஷம் 2009 கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் தாலி போச்சு, அந்த பையன் வாழ்க்கை போச்சு. 2009 இருந்து உங்க புருஷனுக்கு என்னாச்சு? 2009 இருந்து கேஸ் போட்டுக்கிறோம் மேடம். 2009 கேஸ் போட்டு நாங்க வேலை செஞ்சதே கிடையாது. வேலை செஞ்சு கடன் வாங்கி சாப்பிட்டு. அவங்க புருஷனுக்கு என்னாச்சு? அவரு வேலை தான் அது. அவரு தான் அதே மாதிரி அக்கா பையன் வண்டியில போகும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு சொன்னாரு, அக்கா பையனுக்கு குழந்தை பிறந்து அந்த போட்டோ எடுத்துனோம்ல, 5 வயசு குழந்தை, அருமையான குழந்தை இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும், நல்லா படிக்கும், அது ஸ்கூல்ல நல்லா படிக்கும். அந்த குழந்தை ஒரு 4 வாரத்துக்கு முன்னே எங்க வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் அந்த குழந்தை வந்த அன்னைக்கு மதியானம் நாங்கள் சாப்பாடு விட்டோம்னா அந்த குழந்தைக்கு அப்படியே ஈட்டுன்னே போச்சு சொல்லி அப்படியே கோயிலில் தூக்கி போய் போட்டோம். சுமாராக இருந்து அதுலேருந்து குழந்தை இது வரைக்கும் ஈடே ஏறல. அது அந்த குழந்தை கோயிலுக்கு கீழே ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்தையும் தூக்கி போய் பார்த்துக்கிறோம். குழந்தை அவ்வளோ அழகா இருக்கும், நல்லா படிக்கும், அது ஸ்கூல்ல நல்லா படிக்கும். இப்ப என்ன குழந்தைக்கு அப்படியே எந்த இதுவுமே இல்லை, குழந்தை அப்படியே நரங்கின மாரி ஆயிப்போச்சு. அப்படி சாப்பாடு வானானது எதுவுமே வானானது இது பண்ண மாட்டேது. குழந்தை அப்படியே நரங்கி அவ்வளோ அழகா இருக்கும் அந்த குழந்தை. குழந்தைன்னா குழந்தை இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம், நல்லா படிக்கும். அது இவங்க புருஷனுக்கு என்னாச்சு? அவராதான் மேடம் அது ஏதோ போகும்போது இதுவாகி அவரு ஏதோ பயந்து போய். பயப்பில்லடா, அங்கிருந்து வந்தாரு, வந்த உடனே நெஞ்ச வலிக்குதுன்னாரு. எனக்கு யாரோ ஏதோ செய்யறாங்கன்னு சொன்னாரு. யாரு உனக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டேன். இவ்வளவுதான், இதே தான். இந்த 3 வாரத்துல அடங்கி போச்சு. நல்லா வேலை செஞ்சுட்டு வந்தாரு. நல்ல வேலைக்கு போய் அன்னைக்கு போய் வண்டி ஓட்டிட்டு மணல் கொட்டிட்டு மாட்டை எடுத்து வந்து விட்டுப்புட்டு சாப்பாடு போடுமானார். என் பேத்தி தான் எடுத்துன்னு போய் தாத்தா அந்த அவனுக்கு சாப்பாடை வேணும்னு இப்படி ஊட்ட போச்சு. எனக்கு மாறு வலிக்குதுமா அண்ணாரு. தாத்தா தண்ணி மாட்டாரு தாத்தான்னுச்சு. அதே தான் ஆஸ்பத்திரி போல உடம்பு சரியில்லை, ஒன்றும் இல்லை, நல்லா வந்து உக்காந்த மாதிரி 10 இவ்வளவு நேரம் கூட இல்லை, 10 நிமிஷம் கூட ஆகுது. இந்த 1 வருஷம் தான் ஆகுது. எல்லாரும் இந்த அவங்க போன பிறகு எல்லாரையும் வாரி, எங்க அப்பாவை எடுத்துட்டேன், எங்க அம்மாவை எடுத்துட்டேன், எல்லாரையும் வாரிட்டேன். உங்களுக்கு என்னமா வேணும்?
எனக்கு இவங்களுக்கு தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா. இவங்கள 2 பேரும் கண்ணி கழிக்கல. அவன் இந்த மாதிரி பிரிச்சு நாங்க வட்டிக்கு வாங்கி எங்க ஊர் உள்ளே நாங்க தலை காட்ட முடியல. எங்களுடைய இடம் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ண கூப்பிடுறாங்க. நீங்க காசு கொடுத்தோம், அந்த காசு வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து விசாரணை பண்ணணும் மேடம். இதெல்லாம் எப்படி வர வச்சு எங்களுக்கு வந்து சரியான மனநிலை பாதிக்கப்பட்டுக்கிறோம். அவர் எப்படி செஞ்சான்னு சொல்லி எந்த நேரமே எங்களுக்கு எந்த நினைவுமே கிடையாது. அவர் நீங்க விசாரணை பண்ணணும் மேடம். இது எப்படி கொடுக்குறாரு, எப்படி வர, இது எங்க இருந்து வருது, இந்த சிலை பணம் சொல்லி அவர் விசாரணை பண்ணணும். ஃபுல்லா விசாரணை பண்ணணும். இதெல்லாம் எப்படி எடுக்கிறாரு இந்த இதுன்னு சொல்லி மருந்து கொடுத்தாரு அக்காவுக்கு, இந்த மாதிரி உடம்புல சரியில்லா போச்சு. இது எல்லாமே விசாரிங்க, ஃபுல்லா விசாரிச்சு எங்களுக்கு. இவர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மிஸ்டர் அருணகிரியை கூப்பிட்டு அவர் இங்க வர மாதிரி இல்லை. அதனால நம்ம குழு வந்து கேமரா எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி போய் ஷூட் பண்ணி அங்க என்ன நடக்கிறதுன்னு உங்க முன்னாடி வைக்கிறோம். லோகநாதன் சொல்வதெல்லாம் உண்மையிடம் சொன்னது உண்மைதானா? தேடி புறப்பட்டது நமது குழு. அவர் ஆன்மீகம் என்ற பெயரில் நிகழ்த்தும் விஷயங்கள் குறித்த விமர்சனங்கள் நமக்கில்லை. ஆனால் அதை வைத்து ஒருவரது வாழ்க்கையை கெடுத்து விட்டதாக சம்பந்தப்பட்டவர்களே வந்து புகார் தெரிவிக்கும் போது அது பொது விஷயமாகிறது. திருவண்ணாமலை ஆன்மீக பூமி, சித்தர்கள் உலவும் இடம் என்றெல்லாம் இன்றளவும் நம்பிக்கைகள் உலவுகின்றன. அந்த ஆன்மீக பூமியில் நம்ப முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழ்த்திய மகான்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். பக்தி கமழுகிறது திருவண்ணாமலையை சுற்றியுள்ள தெருக்களில் எல்லாம். அங்குள்ள சில தெருவோர சாமியார்களிடம் அருணகிரி சாமிகள் என்று கேட்டதுமே நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார்கள். அதிலும் மந்திர தந்திர சித்து வேலைகள் அவர் செய்கிறார் போல என்று கேட்டால், ஒரு சாமி ஒருத்தர் சொன்னார், அண்ணாமலையாரை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்றார். ஆனால் நம்மோடு வந்த லோகநாதன் அருணகிரியை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என விடாப்பிடியாக இருந்தார். திருவண்ணாமலையிலிருந்து வேட்டவலம் நோக்கி புறப்பட்டது நமது குழு. வேட்டவலத்தில் உள்ள சில மக்களிடம் பொதுவாக காது கொடுத்தோம். சின்ன சின்ன விசாரணைகளை செய்தோம். எல்லோரும் சொல்லி வைத்தார் போல் அமைதியாக இருந்தார்கள். ஒரு வயதான மூதாட்டி அங்க மட்டும் போய்விடாதே என வலமும் இடமுமாக தலையை மட்டும் ஆட்டினார். அதையே கருத்தாக சொல்லுங்கள் என கேமராவை எடுத்ததும் பயத்தில் பம்மி பதுங்கினார். என்ன காரணம்? அருணகிரி பற்றி கேட்டால் எல்லோரும் ஏன் கருத்து சொல்ல தயங்குகிறார்கள்? நேரே அருணகிரியையே சந்திப்பது என முடிவாயிற்று. பக்தர்கள் நாங்கள் என்கிற போர்வையோடு அவரை சந்திக்க முடிவு செய்தோம். நாம் போன போது அருணகிரி மிக சாதாரணமாக மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். லோகநாதன் சொன்ன விஷயங்களை நாம் போட்டோ ஆதாரங்களோடு காட்ட ஆரம்பித்தவுடன் தான், அதுவும் சித்து வேலைகளை எல்லாம் நான் செய்வதே இல்லை என மறுத்தார். சார் நான் எதுவும் செய்யல சார். இப்ப உங்கள்ட்ட ஒரு சக்தி இருக்கா இல்லையா சாமி? சார் எதுவும் நான் சேர்த்துக்கிறேன் சார். உங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். இப்ப எதுவும் நான் சேர்த்துக்கிறேன் சார். ஆனால் பிற்பாடு நாம் அருணகிரியின் நண்பர் ஒருவரை சந்தித்த போது அவர் சித்து வேலைகள் செய்வது பற்றி விரிவாக விளக்கியதை நீங்களே பாருங்களேன். நிஜமா செய்யக்கூடாது. இப்போ நீங்க போன உடனே செய்வாரு. ஆனா அவரு விருப்பப்படணும். அவரு என்ன பண்ணுவாருனாக்கா பணம் வர வைப்பாரு, தேவைப்பட்டா பணம் வர வைப்பாரு. ஆனா அவர் செலவு பண்ண மாட்டாரு, வர வச்சு காட்டுவாரு. அதாவது கஷ்டம்னு வந்தால், ஒரு ஊருக்கு போயிடுறோம், நம்ம எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கல, காலியா இருக்கிறோம், அப்ப இறைவனை கூப்பிட்டு அந்த மூல மந்திரத்தை சொல்லி எனக்கு 500 ரூபா வேணும், 1000 ரூபா வேணும்னு சொன்னாக்கா உடனே வந்துடும். அதை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இல்ல ஒரு இடத்துல போய் உட்காடுறோம், பசி தாங்க முடியல, காசே இல்லைன்னு வச்சுக்க, இறைவா சாப்பாடு வேணா வந்துடும். அதே போல் நாங்கள் வந்து ஏதாவது தின்பண்டங்கள் ஏதாவது மிச்சர் கிச்சர் ஏதாவது ஒன்றாக்கா வர வச்சுக்குவோம். எதை நினைக்கிறாங்களோ தங்கம் வர வைக்கலாம், எது வேணாலும் வர வைக்கலாம்.
அவங்களுக்கு மத்தவங்க யார் என்ன நினைக்கிறாங்க மனசுல நினைக்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிதானே? அதெல்லாம் தெரியாது. அது தெரியாது. அது தெரியாது. இப்போ அது பண்ணுவாரா? எப்போ வேணா பண்ணுவார். அவர் சிலை வர வச்சு கொடுப்பாரு, துரு வர வச்சு கொடுப்பாரு, திடீர்னு ஒரு 100 500 வர வச்சு கொடுப்பாரு. அருணகிரி தனது தரப்பு விளக்கங்களாக லோகநாதன் குறித்த குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். லோகநாதனை பொய்யன் என்று வர்ணித்தார். இவர் முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வேட்டாள வந்தார். ஒரு 5-6 வருஷம் இருக்கும். வேட்டாள கோயில் தெருவில் ரேஷன் கடை இடத்துல கொடுத்துன்னு வந்தார். கொடுத்துன்னு எங்கள் வேட்டாளத்தில் நிறைய சாமியாரிட்டெலாம் போவார். இவர் சாமியாரிட்டெலாம் போவார். நான் என்ன பண்ணேன், ஒரு 20,000 வாங்கி அவர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருந்தேன். வேறு ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுத்துருந்தேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு நிறைய கடன் வாங்கிட்டு இந்த ஊர் விட்டு ஓட்டார். தன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததையும் தான் சிறையில் இருந்ததையும் ஒத்துக்கொண்டார். தவறே செய்யாத உங்களை ஏன் சிறையில் அடைத்தார்கள் என்ற கேள்விக்கு அவர் கடைசி வரை பதிலே சொல்லவில்லை. லோகநாதன் குறித்து அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளும் அந்த ஆதாரத்தையும் அவர் காட்டவில்லை. தான் இப்போது பக்தர்கள் என்று யாரையும் சந்திப்பதில்லை என திட்டவட்டமாக சொன்னார். ஆனால் நாம் அங்கிருந்த போதே அவரை தேடி ஆட்கள் வந்திருந்தனர். அதை சுட்டிக்காட்டி நாம் கேட்டபோது அது தன் வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் என்று கூசாமல் பொய் சொன்னார். யாரையும் நான் பாக்குறது இல்லை. இப்ப நான் விபூதி கொடுக்கறதுன்னு சொன்னீங்க. இப்ப கூட 2 பேர் தேடி வந்திருக்காங்க உங்களை பாக்குறேன். இப்ப நான் பேசினேன் அவங்ககிட்ட. உங்களை தேடி தான் உங்களோட பக்தர்கள் சொல்லி 2 பேர் வந்தாங்க. இப்ப 2 வீலர்ல வந்துட்டு போனாங்களே, ஒரு அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும். இல்லை சார், அவங்க வேற எதுக்காக வந்துருப்பாங்க. இல்லை, உங்களை பார்க்க வந்தாங்க. நாங்கள் தான் சொன்னப்போ ஒரு இன்டர்வியூல இருக்கான்னு சொன்ன பிறகு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்களே. அருணகிரி பக்தர்களை சந்திப்பதோ பக்தர்கள் அவரை சந்திப்பதோ அவருடைய தனிப்பட்ட வாழ்வு. அதில் நமக்கு எந்தவித சிக்கல்களும் இல்லை. ஆனால் கடவுள் பெயரால் அவரால் ஏமாற்றப்பட்டதாக கூறி ஒரு குடும்பம் நடுத்தெருவிற்கு வந்தது கேள்விக்குரியது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை அருணகிரிக்கு இருக்கிறது. அதில் அவர் தப்பிக்க நினைக்க கூடாது என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மனநலம் கலங்கி வாழவே முடியாத நிலையில் இருக்கும்போது தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அருணகிரி பதிலளித்தே ஆக வேண்டும். இந்த விஷயத்தில் திருவண்ணாமலை காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களையும் அருணகிரியையும் அழைத்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையே சொல்வதெல்லாம் உண்மை விரும்புகிறது. தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்ளவும் செய்கிறது. ஆன்மீகம் என்ற பெயராலும் பக்தி என்ற பெயராலும் இனியும் மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்ற விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதே எங்களது நோக்கம். நாம் முதலாக சந்தித்த திருவண்ணாமலை சாமி ஒருத்தர் சொன்னதைத்தான் திரும்பவும் சொல்ல வேண்டியதிருக்கிறது. அற்புதங்களை அண்ணாமலையாரால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். அது அண்ணாமலையாரோ மற்ற மத கடவுள்களோ, கடவுளை மட்டும் நம்புங்கள். கடவுள் பெயரை சொல்லி உங்களை ஏமாற்றும் மனிதர்களை நம்பாதீர்கள் என்பதைத்தான் இந்த பயணமும் எங்களுக்கு உணர்த்தியது. சொல்வதெல்லாம் உண்மை நேயர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்றே நம்புகிறோம்.